தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஜனநாயகன் படம், இந்த படத்துல ஒரு கடைசி வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக படம் சில நாட்களில் ரிலீஸ் ஆகிடும்னு நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸும் ஆழமாக நம்புறீங்களே. இதை சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் மனசு தடப்படுத்திங்க மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மொத்த ஐயோக்கியங்களும் உன்ன நிற்கிறானே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது என்னன்னாக்கா பதிவாளருக்கு பதிவு செய்கிறது சார்ந்து இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கோட நகல் தாங்க. அதாவது இந்த கேஸ் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு அஃபிஷியலாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸாக மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா ஜனநாயகன் முக்கியமான விஷயம் ரொம்ப நாள் போயிட்டு இருக்குன்றனாலே ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி நடக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் முன்னிலையில், யார் தெரியும்ல, முதல்ல இந்த சென்சார் போர்டுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுன்ற நம்பிக்கை கொடுத்தாங்க பாருங்க. அதே தனிநபர் நீதிபதி தாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் மேலே பெருசாக போக போக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க, நீங்கள் வந்து போதிய அவகாசம் கொடுக்கல சென்சார் போர்டுக்கு அவங்க விளக்கத்தை கொடுக்கறதுக்கலாம், அதனால் நீங்களே திரும்ப விசாரிங்கன்னு சொன்னாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இவங்ககிட்டே வந்துருச்சு. சரி, இவங்க இந்த வழக்கு சார்ந்து ஃபர்ஸ்ட் வந்து விசாரிக்க போகிறான்னு பல பேர் நினச்சிங்களே. நம்ம அப்பயே தெளிவாக சொல்லிட்டோம், கண்டிப்பாக வாபஸ் வாங்குவாங்கன்னு. இப்போ தான் நடந்துருச்சு. இந்த நீதிபதி முன்னிலையிலேயே இந்த வழக்கை கேவிஎன் தரப்பு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ முதல்ல லிஸ்ட் பண்ணாங்க, நம்பர் வந்துச்சு, அதுக்கப்புறம் போனாங்க, இல்லைங்க வேணாங்க அப்படின்ட்டாங்க. கேவிஎன் இந்த விட்ரா பண்ணிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இந்த சென்சார் போர்டு இருக்குது பாருங்க, இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதைத்தான் கேவிஎனும் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கேவிஎனோட இந்த ஒரு முடிவு இருக்குல்ல, விட்ரா பண்ணிப்போம் அப்படின்ட்டு, இதன் மூலமாக ஆர்சின்னு சொல்லுவோம் பாருங்க, ரிவைசிங் கமிட்டி, அதுக்கு இந்த படம் அனுப்பப்படுது. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு வாதமும் முன்வைக்கலைங்க கேவிஎன் தரப்புலேருந்து. அவங்க எடுத்ததை சொன்ன வார்த்தை, நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ஆர்குமெண்ட்ஸ்லாம். இதுக்கப்புறம் என்ன, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேவிஎன் தரப்பில் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சுல, இந்த வழக்கோட ஆரம்ப புள்ளி தள்ளுபடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே கோர்ட்டு கையில் எதுவும் கிடையாதுங்க. சென்சார் போர்டு நினச்சாதான் படம் ரிலீஸ் ஆகுறது இல்லைன்றது முடிவாகுமே. இந்த ஃபைனல் சாப்டர் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக ஜனநாயகன் படத்துக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. கண்டிப்பாக படம் உடனே வெளியாக போகுதுன்னு அது இதுன்னு எது நம்பிட்டு இருக்கீங்களே, வேண்டாம் மக்களே. இப்போதைக்கு அந்த நம்பிக்கை அடமா வச்சிடாதீங்க. பிகாஸ் அவங்க நினச்சா இந்த படத்தை 10 நாட்களுக்குள்ளே கூட ரிலீஸ் பண்ணிட முடியும், ரிவைசிங் கமிட்டி ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு. ஆனால் அது அவங்க நினைக்கணுமே, நம்ம நினச்சி இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் கடைசி சான்ஸ்னு சொல்கிறீங்களே, அதை தயவு செஞ்சு இனிமேல் சொல்ல வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு இசி பற்றி தெரியுமா, ஆர்சி பற்றி சதை விடுங்க, எஃப்கேட்டு அதை பற்றி தெரியுமா? நான் ப்ரோ புதுசாக சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, சென்சார் போர்டு சார்ந்து இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஆஹா படம் உடனே ரிலீஸ் ஆகாது போல இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டு நீங்களே வந்துடுவீங்க. ஸோ நண்பா, உனக்கு ஒரு அதிர்ச்சி. இப்போ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோமா? இந்த இசி அப்படின்னா எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்லுவோம். எங்கே இந்த சென்சார் போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இந்த இசி இருக்கும். இது என்னன்னா, எப்போ இந்த இசி மேலே அந்த அப்ளிகண்ட் நம்பிக்கை இழக்கிறாங்களோ, வேற யார் அப்ளிகண்ட்டு, நம்ம ஜனநாயகன் படக்குழு தான், அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் இவங்க அப்பீலுக்கு போவாங்க அந்த சென்சார் போர்டுக்குள்ளே. இல்லைங்க, இதை வந்து ஆர்சிக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆர்சினா ரிவைசிங் கமிட்டி. முதல்ல இசி படத்தை பார்த்துட்டு தான் 1008 பஞ்சாயத்தா, அதுக்கப்புறம் ஆர்சிக்கு அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு தான் கேவிஎன் கம்பெனி போனாங்களா கோர்ட்டுக்கு. இப்போ கடைசியில் அவங்கள என்ன கேட்குறாங்க, ஆர்சிக்கு அமுச்சு விட்ருங்க, எதுக்கு நம்மளுக்கு வம்பு, திரும்ப கோர்ட்டு கேஸ்னு போனால் முதலேருந்து வரணும், அது திரும்ப இழுத்துட்டு போகும், அதனால் ஆர்சிக்கு அமுச்சு விட்ருன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஆர்சி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பப்பெல்லாம் இசி அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண மறுக்குதோ அப்பப்பெல்லாம் ஆர்சி இந்த வேலையை கையில் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இசி சொன்னல எக்ஸாமினிங் கமிட்டி, ஆக்சுவலாக இதில் சேர்பர்சன் இருப்பாப்புல, அண்ட் அவர் கூடவே 9 மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த 9 மெம்பர்ஸும் அட்வைசரி பேனல்னு ஒன்று இருக்கும், அட்வைசரி போர்டுன்னு, அதில் இருக்கவங்க தான் இங்கே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்கும், இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை பார்த்தாங்களா இந்த இசியில இருந்து, அவங்க இந்த ஆர்சியில் இருக்க மாட்டாங்க. இதான் முக்கியமான விஷயம் மக்களே, வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக இந்த டீமில் 50% விமன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த விதி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொண்டு வரப்படலை, 2025 தான் கொண்டு வந்தாங்களே. பெண்களுக்கான முன்னுரிமைன்ற விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. 50% பெண்கள் அந்த டீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த டீம் இருக்குல்ல, இவங்க தான் ஜனநாயகன் படத்தை இப்போ திரும்ப பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அது அப்புறம் கைட்லைன்ஸ், இது எல்லாமே
ஈசிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆர்சிக்கும் இருக்கும். பெருசாலாம் வித்தியாசம் எதுவும் கிடையாது. ப்ரோ அப்போ ஈசி பார்த்ததை விட்டுலாம், எதுக்கு ஆர்சிக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா ஆட்கள் மட்டும்தான் வேற. அதுதான் முக்கியமான விஷயமே இதில். மற்றபடி விதிகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ண அதே தான். இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்கார்ல, ஆக்சுவலாக இவரோட ரோல் இங்கே பெரிய பெரிய விஷயங்க. என்னன்னா இப்போ இந்த ரிவைசிங் கமிட்டியில் இருக்கவங்க படத்தை பார்த்து முடிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஜனநாயகன்னு எடுத்துக்கங்க. பார்த்து முடிச்ச பிற்பாடு இந்த படம் சார்ந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதை பற்றி ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும். அந்த ஓட்டெடுப்பில் அவங்கவங்க ஆதரவு ஓட்டுகளை பதிவு பண்ணுவாங்க. இல்லைங்க நோனா அந்த எதிர்ப்பு ஓட்டுகளையும் பதிவு பண்ணுவாங்க. இப்போ 2 பக்கமும் சமமாக வந்துருச்சுன்னு வைங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு 4 ஓட்டு, இங்கே ஒரு 4 ஓட்டு, 8 ஓட்டு வந்துருச்சு அப்படின்னா கடைசியில் சேர்மன் இருக்கார்ல, அவர் ஒரு ஓட்டு போடுவாப்புல. அவரோட ஓட்டை பேஸ் பண்ணி தான் ஓகே இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் சார்ந்து நாம் ஓகே சொல்லுவோம், வேணான்னு சொல்லுவோன்ற முடிவே இறுதியாகும். சரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவர் நோ சொல்லிட்டார் அப்படின்னா, யாரு இந்த கடைசி ஓட்டு போடுறாருல அவர் நோன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா திரும்ப ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல் வருமே நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ரீ எக்ஸாமினுக்கு உட்படுத்துவாங்க அந்த படத்தை. திரும்ப இதே மாதிரி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்கெல்லாம் படம் பார்த்து இதே போல் ஓட் ப்ரொசீஜரை முன்னெடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரிவைசிங் கமிட்டி இருக்குல்ல, இந்த வேணான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரிவைசிங் கமிட்டி போகிறான்னு சொன்ன பாருங்க, அவங்க இன்னொரு ரிவைசிங் கமிட்டி. இங்கே ஒரு டீமு, இவங்க ஏதோ ஒரு இழுபறியில் நோன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போதுனாக்கா அது ஒரு டீமு. இப்படி தள்ளாடப்படும் படம். இந்த கடைசியாக ரிவைசிங் கமிட்டி போனோம்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது முடிஞ்சிடும். அதோட இந்த ஆர்சியோட வேலை முடிஞ்சிடும். ஒருவேளை இந்த ரிவைசிங் கமிட்டி எடுக்கிற முடிவும் இந்த அப்ளிகண்ட்டுக்கு ஏதுவானதா இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும், எஃப்கேட்டுக்கு போவாங்க. எஃப்சிஏடி அதாவது ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்லேட் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் தீர்ப்பாயம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த விஷயம் சென்சார் போர்டில் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் கடைசிக்கு முந்தைய ஸ்டெப்பு. ப்ரோ இது வரைக்கும் சொன்னதே சுற்றுது. கடைசிக்கு முந்தைய ஸ்டெப்னா கடைசி ஸ்டெப் இன்னொன்று இருக்குது. அதை சொன்னால் பல பேருக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும், திரும்ப முதல்ல தான்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இந்த எஃப்கேட் இருக்குல்ல, இது டெல்லியில் அமைஞ்சிருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக இயங்கும். இந்த சினிமோட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, 1981, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஷரத்துகளும் இதில் விதிக்கப்பட்டிருக்குமே. இந்த ட்ரிபியூனல் இருக்குல்ல, இது யார் தெரியுமா ஹெட் பண்ணுவா, ரிட்டையர்டு ஜட்ஜு, ஹைகோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜு. அண்ட் அவர் கூடவே 4 அதர் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது மத்திய அரசு. ஸோ மாநில அரசுகள் சார்ந்தெல்லாம் 1% கூட இங்கே கரண்ட் கிடையாது, ஃபுல்லாக மத்திய அரசு சார்ந்த மட்டும்தான். இவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 3 வருஷங்கள் வரைக்கும் இருப்பாங்க, அதிகபட்சம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதே போல் ஒரு பேட்சை மாற்றுவாங்க அந்த மெம்பர்ஸை பேஸ் பண்ணி. ஓகே பேசிக் புரிஞ்சிச்சா. இந்த எஃப்கேட் இந்த படம் சம்மந்தமாக இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளேயே அந்த முடிவு எடுக்கணும். இது அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணணும். எஃப்காட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் இடாயிடுமா, அது இதுன்னு ஃபார்ம் பண்ணி இந்த ஆர்சிலாம் இங்கே போயிட்டதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னும் போகலை, போயிடுச்சுன்னா யாரு கண்டா. யார் யாரெல்லாம் இந்த எஃப்காட் கிட்ட வரலாம் தெரியுமா, எந்தெந்த ப்ராப்ளத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு படத்துக்கு அப்படின்னா இந்த கதவை தட்டுவாங்க 1. 2வது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வருவாங்க. இதுவே எஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக பரிட்சமாக பார்த்துருக்க மாட்டீங்க. என்னன்னா இந்த டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு, இவங்க ரிலேட்டடான சில பீப்புள் இருக்காங்களா, அவங்க மட்டும் பார்க்கக்கூடிய அந்த படைப்புன்னு அர்த்தம். அதை தான் எஸ் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுவே யூஏன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது மட்டும் கொடுக்குறாங்க, யூஏ மட்டும் கொடுக்குறாங்க, ஏ மட்டும் கொடுக்குறாங்க, எஸ் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல அப்படின்னாலும் எஃப்காட் கிட்ட வந்து நின்றுவாங்க. இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த போர்டு தரப்பில் சொல்கிறாங்கன்னு வைக்க, அதில் இந்த ஆர்சி வரைக்கும் போயிட்டு அந்த 2 ஆர்சிக்கு அப்புறமா சொல்கிறாங்கன்னு வைங்க, அது சார்ந்து இங்கே அப்பீலுக்கு வருவாங்க. ஸோ டியர் விஜய் ஃபேன்ஸ், இப்போ புரியுதா, லாஸ்ட் சான்ஸ் இது கிடையாது. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு நினச்சா இந்த படத்தை இன்னும் ரிலீஸை தள்ளி வைக்க முடியும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ ரியல் லாஸ்ட் சான்ஸ் என்ன தெரியுமா, ஒரு வேளை எஃப்கேட் எடுக்கிற முடிவு திரும்ப அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஏதுவாக இல்லைன்னு வைங்க, திரும்ப கோர்ட்டுக்கு போகணும், ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், முதல்ல ஆரம்பித்த மாதிரி திரும்பி எல்லாத்துக்குமே வரணும். எவ்வளோ டிஃபிகல்ட் தெரியுதா ப்ரோ. இவ்வளோ பண்ணுறதுக்கு பேசாமல் சர்டிஃபிகேட் எதனா அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய வயலேஷனு. எந்தளவுக்கு கொண்டு போய் விடனாக்கா ஜெயிலில் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, அபராதம் வரைக்கும் விதிக்கப்படும். அதெல்லாம் தேவையா, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிக்கெல்லாம் தேவைப்படுமா என்ன? ஆனால் ஒன்றுங்க, விஜய் சாரோட கடைசி படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு எத்தனை பேர் ஏக்கப்பட்டவங்களும் தெரில. ஆனால் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, கேவிஎனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பெரிய காரணமே விஜய் சாருக்கு நல்லா தெரியும், நம்ம கடைசி படம் வரும் போது பிரச்சனை பெருசாக வெடிக்கும், அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் மட்டும் தான் பேக் போனாக இருக்கும் நினச்சாப்புல. கண்டிப்பாக கேவிஎனுக்கு கொடுத்தாப்புல. அது இப்படி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் வீட்டு நிகழ்ச்சி ஒன்றுங்க, அதுக்கு விஜய் அவர்கள் போயிட்டு வந்திருக்காப்புல.
ஒரு பக்கம் விஜய் சார் சார்னு பார்த்தாச்சு, அடுத்து அஜித் சாரை பற்றி சொல்லிடுறேன்னு. அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நேரில் வாங்க, இங்கே உங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லாமல் இவ்வளோ ஸ்டார்ஸ் அஜித் அவர்களை பார்க்க போவாங்களா? நான் தெளிவாக சொல்கிறேன், எல்லாம் வாலண்டியரெலாம் போய் நிற்கலை. ஏன்னா அழுத்தம் நிறுத்தமாக சொல்லுவேன், அழைச்சிருக்காங்க, அதன் பேரில் ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களும் அஜித் அவர்களை ரேஸ் சர்க்கியூட் சார்ந்து அங்கே போய் பார்த்துருக்காப்லங்க. நல்லா சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எஸ்கே கூட இருந்தால் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதை விட இவர் கூட இருந்தால் இன்னும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கலாம். வேறு யார்? அஜித் அவர்கள் சிரிச்சிட்டு இருக்கலாம். நம்ம வெங்கட் பிரபு கிளம்பி போயிட்டாப்ல. மனஸ்தாபம் அதுனா செய்தி வந்துச்சுல மங்காத்தா படத்துக்கு அப்புறம், அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது. கிளம்பி போயிருக்காப்புல. அங்கே அஜித் அவர்களை சிரிக்க வச்சு அந்த மனுஷன் வாய் விட்டு சிரிச்சு செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் நிலைக்கல. என்ன ஆயிடுச்சு, ரசிகர்கள் முன்னிலையில் அஜித் அவர்கள் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் மனுஷன் தானேங்க, அவரும் எவ்வளோ முறை சொல்லி பார்ப்பாரு. அடங்காமல் நம்ம பசங்க அதை போல் பண்ணிட்டு இருந்தால் கடுப்பாக தானே செய்வார். ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப்னு அங்கேயே கொஞ்சம் ஷவுட் பண்ணிவிட்டு, இது தேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ் அப்படின்றார். ஏன்னா தேட்டருக்குள்ளே என்னென்ன பசங்க பண்ணுவான்னு அவருக்கு தெரியாததா? இது தேட்டர் இல்லை, சர்க்கியூட்டு, பார்த்துருங்கன்ற மாதிரி தான் அந்த மனுஷன் சொல்லியிருந்தார். ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். இதுக்கு மத்தியில் ஒரு மேட்டர் ஒன்று கேட்குறேன். சசிகலா அவர்கள் இப்போதைக்கு கூட்டணி சார்ந்து பெருசாக பேர் அடிபடாத ஒருத்தவங்க அவங்க தான். அவங்க ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் அதுவுமா ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த விஷயம் கூட்டணியை பேஸ் பண்ண விஷயமா இருக்குன்னு வைங்க, அந்த கூட்டணி தாவேக்காவோடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் விஜய் பக்கம் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களோட தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட சசிகலா அவர்கள் ரொம்ப உற்ற தோடி வேற, அவங்களும் இந்த பக்கம் வராங்கனாக்கா எங்கேயும் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஆல்ரெடி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் ஜெயலலிதா மேம் அவர்களுக்கு ஒரு தீவிர கிட்டத்தட்ட ரசிக மாதிரி தான், எங்களை அவ்வளோ பிடிக்கும் அவங்களோட தலைமை பண்புலாம். ஏதோ விஜய் அவர்களை அடுத்த ஜெயலலிதாவை பரிணமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் செங்கோட்டையன் அப்படின்ற தூண், இன்னொரு பக்கம் சசிகலா அப்படின்ற இன்னொரு தூண், இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா தமிழக அரசியலில் ஓரளவுக்கு டிவிக்கு சார்ந்த மற்ற கட்சியில் திரும்பி பார்க்க வைக்கிற நிகழ்வு மாதிரி அமையும். ஆனால் என்டிஏ கூட்டணியை தாண்டி அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சசிகலா அவர்கள்? அதுதான் பெரிய செக்மேட்டு. பார்ப்போம், ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளில் தெரிஞ்சிடும் எந்த பக்கம் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அது கரெக்டான முடிவா டிவிக்கு சார்ந்து அமையுமா, இல்லைன்னா தப்பான முடிவாக போயிடுமா? மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். பவருக்கு முன்னாடி பணம், புகழ் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அது உங்களுக்கு மற்ற விஷயங்களில் தெரியுதோ இல்லையோ, ஜனநாயக விஷயத்தில் கண் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.